Get ready and learn easy. Welcome to Max channel. Don't forget to like and subscribe. Welcome everyone. Concentration and focus. ஸ்டடி பண்ணுற இடம் எதுவாக இருந்தாலும் சரி, ஈவன் கிளாஸ் ரூம்ஸ் இல்லைனா நீங்கள் வீடியோஸ் மூலிமா ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, எந்த இடத்துலையா இருந்தாலும் நம்ம கான்சன்ட்ரேட்டட் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போ தான் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது புரியும். கிளாஸஸில் மஸ்ட்டு பிகாஸ் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ்டாக பார்க்கும்போது தான் அவங்க சொல்கிற கீ பாயிண்ட், ஷார்ட்கட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். அப்போ தான் நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. தென் ஒன்லி உங்களுக்கு எப்படி அது ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நாலேஜும் வரும். ஸோ நம்மளுடைய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இந்த மிடில் ஆஃப் த வீடியோஸ் பிட்வீன் இந்த வீடியோஸில் கீ பாயிண்ட்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இது உங்களுக்கு சாப்டர்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியஸ்ட் வேவாக இருக்கலாம். அண்ட் தென் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். லெட்ஸ் கெட் இன் டு த கிளாஸ். வெல்கம். சாப்டர் 6 ட்ரைகனோமெட்ரி. ஸோ ட்ரைகனோமெட்ரினா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறாங்க, இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் வருது அப்படின்றத பார்க்கலாம். ட்ரை அப்படின்னா 3ன்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரையாங்கிள்ஸை பேஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள்ஸ் அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸை பற்றி நம்ம படிக்கிறது தான் இந்த ட்ரைகனோமெட்ரி. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து பார்த்தோம்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்கும். இந்த 3 சைட்ஸ் இருக்கிறதுனால தான் இது ட்ரைன்னு சொல்கிறாங்க. 3ன்றது தான் ட்ரை. அந்த ட்ரையை ட்ரையாங்கிள் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ட்ரையாங்கிளை பற்றி அந்த ஆங்கிள்ஸை படிக்கிறோம் அப்படின்னா அதுதான் ட்ரிக்னோமெட்ரி. ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னு பார்க்கலாம். ரேஷியோ அப்படின்னா டிவைடுன்னு அர்த்தம். A/B அப்படின்னா இது என்னன்னு சொல்லலாம்னா A:B அப்படின்னா அப்போனா என்னன்னா ஏவும் பியும் ரேஷியோவில் இருக்குது. அப்போது ட்ரிக்னாமெட்ரிக்கில் இருக்கக்கூடிய ரேஷியோ ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. tan தீட்டானா சைன் பை காஸ், காஸ் பை சைன். டேனும் காட்டும் இந்த ட்ரையாங்கிளில் இது பார்த்தோம்னா பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இதை 90 டிகிரின்னு சொல்கிறோம். இப்போது இது ஒரு ஆங்கிள். இது என்ன ஆங்கிள் நமக்கு தெரியாது. மேபி 30, 40, 50 அந்த மாதிரி இருக்கலாம். பட் 90 வந்ததுன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். அதுதான் இங்கே கன்சிடர் பண்ணுறோம். அண்டு சின்றது ஒரு ஆங்கிள். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பார்க்கக்கூடியது தான் ஆப்போசிட் சைடுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுவே இந்த ட்ரையாங்கிளுடைய எல்லா சைடுலையுமே எந்த சைடு கிரேட்டஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப லென்த்தாக இருக்கோ அதை ஹைபாட்டன்யூஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் தென் ரிமைனிங் அட்ஜசன்ட். அட்ஜசன்ட்னா பேஸில் இருக்கக்கூடியது அட்ஜசன்ட் சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போது ஒரு டிகிரி இருக்குது, அந்த டிகிரிக்கு குவைட் ஆப்போசிட்டாக இருக்கிறதா ஆப்போசிட் சைடுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா அந்த ட்ரையாங்கிள்லேயே எது லென்த் அதிகமாக இருக்கோ அந்த சைடு ஹைபாட்டனிஸ் சொல்கிறோம். அந்த ரிமைனிங் அட்ஜசன்ட் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சியில் இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடுன்னு பார்த்தோம்னா குவைட் ஆப்போசிட்டாக இருக்கிறது இது தான். அப்போ இந்த சைடு இது ஆப்போசிட், இந்த ஆங்கிளுக்கு நம்ம ஆப்போசிட் பார்த்தா இது ஆப்போசிட்டாக இருக்கும். அண்ட் தென் ஹைபாட்டனிஸ் போது இதே ஹைபாட்டனிஸ், சேம் ஹைபாட்டனிஸ் மட்டும் மாறாது. ஏன்னா லென்த்தாக இருக்கக்கூடியது அதே ஹைபாட்டனிஸ். இது லென்த் அதிகமாக இருக்குது, அதனால் இதை ஹைபாட்டனியூஸ்ன்னு எடுக்கிறோம். அண்ட் ரிமைனிங் இதை அட்ஜசன்ட்டாக எடுப்போம். அப்போ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஆப்போசிட் மாறுது, இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஆப்போசிட் மாறுது. அதுதான் கன்சிடர் பண்ணோம். ஆப்போசிட்னா ஆங்கிள் எதில் இருந்து பார்க்குறோமோ அதுக்கு ஆப்போசிட். அண்ட் ஹைபாட்டனியூஸ்ன்றது எது லென்த் அதிகமாக இருக்கும் அந்த ட்ரையாங்கிளில் அதுதான் ஹைபாட்டனியூஸ். ரிமைனிங் அட்ஜசன்ட் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சைன் டீட்டாவை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா சைன் எப்போவுமே ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ், காஸ் டீட்டாஸ்ன்றது அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டனியூஸ் சைடு. இந்த ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக ரிமைண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா சைன் சைன் ஓ அண்ட் காசுன்னு காஸ் ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சைன் ஓ காஸ் ஏ. இப்போ சைன் வரும்போது ஓ நம்ம ஞாபகம் வந்துருந்தா ஃபஸ்ட்டு நம்ம ஆப்போசிட் போட்டுறோம் மேலே. காஸ் ஏன்றதுனால அட்ஜசன்ட், ஏல இருக்கக்கூடிய ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ். ஸோ சைன் ஓனா ஆப்போசிட், காஸ் ஏனா அட்ஜசன்ட். ஆப்போசிட் போட்டுறோம், அட்ஜசன்ட் போட்டுறோம். கீழே ரெண்டுத்துக்குமே ஹைபாட்டனியூஸ் வரும். இப்போ சைன் டீட்டானா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனியூஸ், காஸ் டீட்டானா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனியூஸ். இந்த இதுதான் ஃபங்க்ஷன், இதுதான் ஃபார்முலா. இங்கே இந்த டேன் டீட்டாவை என்ன சொல்கிறாங்கன்னா சைன் பை காஸ்ன்றாங்க. அதுவே காட்னா இந்த காஸ் மேலேயும் இந்த சைன் கீழேயும் போயிடுது. கொசிக்கன்றது 1 டிவைடட் பை சைன் டீட்டான்றாங்க. சீக்கன் அப்படின்றது 1 பை காஸ். ஸோ சீக்கன் எண்ட் அப் வித் காஸ் அப்படின்றது சியில் முடியறதுனால காசுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கொசிக்கன் அப்படின்றத 1 பை சைனும் சீக்கன் டீட்டாவோ 1 பை காசுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அது கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்னன்னா 2 ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஓகேங்களா, 2 ஆங்கிள்ஸ் ஏதோ ஒரு டிகிரிஸ் 2 டிகிரிஸ் இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவல் டுல 90 டிகிரி வந்தால் இதை தான் ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
அதுவே சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னா ரெண்டு ஆட் பண்ணுறோம் 2 டிகிரியை, அந்த 2 டிகிரியை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி கிடைச்சா அதுதான் சப்ளிமெண்ட்ரி. எய்தர் டூ ஆங்கிள்ஸ் whose sum is 90. ஸோ 90 டிகிரி ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வந்தால் அது காம்ப்ளிமெண்ட்ரி, ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வந்தால் அது வந்து சப்ளிமெண்ட்ரி. இந்த கேஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். இப்போது இந்த டிகிரியை மட்டும் நான் டீட்டான்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இது ஓவராலாக 90 டிகிரி, ஓகேங்களா? ஸோ இது ஓவராலாக 90 டிகிரி. இந்த ஆங்கிளை மட்டும் நான் டீட்டான்னு எடுக்கிறேன். அப்போ ரிமைனிங் மொத்தத்தில் இது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த 90 டிகிரிலேருந்து இந்த டீட்டாவை மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? 90 டிகிரி முழுசாக இது முழுசாகவே 90 டிகிரி. இந்த ஓவரால் 90 டிகிரியிலிருந்து இந்த டீட்டாவை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஆங்கிள் கிடைக்கும். இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் ஆங்கிளை ஃபைன் பண்ண யூஸ் பண்ணுறது தான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ன்றாங்க. அப்போ சைன் 90 மைனஸ் டீட்டா, இங்கே பாருங்கள் இந்த டயக்ராமில் இது டீட்டாவாக இருக்குது. இது இந்த பார்ட் மட்டும் நமக்கு வேணும்னா ஓவராலாக 90 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சைன் 90 மைனஸ் டீட்டானா அதை காஸ் டீட்டான்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் சைன் வந்தால் காஸ் வருது, காஸ் வந்தால் சைன் வருது. டேன் வந்தால் காட் வருது, காட் வந்தால் டேன் வருது. கொசிக்கன் வந்தால் சீக்கன் வருது, சீக்கன் வந்தால் கொசிக்கன் வருது. அப்போ என்னென்னா சைனும் காசும் ரிலேட்டடாக இருக்குது, டேனும் காட்டும் ரிலேட்டடாக இருக்குது, கொசிக்கன் வந்தால் சீக்கன் வரும் ரிலேட்டடாக இருக்குது. இதை தான் நம்ம இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சைன் 90 மைனஸ் டீட்டான்னு கேட்டாங்கன்னா சைனுக்கு ரிலேட்டடாக காஸ் டீட்டா டேரெக்டாக எழுதிடலாம். காஸ் 90 மைனஸ் டீட்டான்னு கேட்டாங்கன்னா காசுக்கு ரிலேட்டடாக இருக்குது சைன், அதனால சைன் டீட்டா எழுதுறோம். டேன் 90 மைனஸ் டீட்டான்னு கேட்டாங்கன்னா டேனுக்கு ரிலேட்டட்னா காட் டீட்டான்னு எழுதுறோம். காட் 90 மைனஸ் டீட்டான்றது காட்டுனா டேன் வரும், ஸோ டேன் டீட்டா போட்டாச்சு. அதுவே டேன் 90 மைனஸ் டீட்டானா காட்டன் ரிலேட்டாக தான் காட் டீட்டான்னு மென்ஷன் பண்ணுறாங்க. கொசிக்கன் சீக்கன் ரிலேட்டட், அதனால கொசிக்கன் 90 மைனஸ் டீட்டாவை சீக்கன் டீட்டாவும், சீக்கன் 90 மைனஸ் டீட்டாவை கொசிக்கன் டீட்டான்னு சொல்லிட்டு எழுதுறோம். இப்போ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் எப்படி அவங்க ஃபைண்ட் ஹியர் விஷுவல் ப்ரூஃப் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்றத ஒரு ப்ரூஃப், அந்த ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்திருக்காங்க. இந்த ரெக்டாங்கிளை நம்ம வந்து டயகனலாக கட் பண்ணும்போது இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து ஓபிக்யூஆர்னு எடுத்திருக்கோம். அப்போனா இந்த எப்போவுமே ரெக்டாங்கிளுக்கு ஓபியும் ஆர்கியூவும் ஈக்குவலாக இருக்கும், இந்த சைட்ஸ் ரெண்டும். அதே மாதிரி இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், ஆர்ஓவும் அண்ட் கியூபியும் ஈக்குவலாக இருக்கும். இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், கீழே இருக்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், மேலே இருக்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குது. இங்கே பாருங்கள் ஆர்கியூஓ இருக்குங்களா, ஆர்கியூஓ இருக்குது. அதே மாதிரி ஓக்யூபி, ஸோ ஓக்யூபி. இப்போ இந்த ரே நம்ம ஒன்றா மெர்ஜ் பண்ணும்போது we will get this triangle. ஓகே, இப்போ இந்த லென்த் இருக்குது, இந்த டயாகோனலோட லென்த் வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? ஸோ எப்போவுமே இந்த டயாகோனல் லென்த் தான் அதிகமாக இருக்குது, அதனால் இது அதிகமாக இருக்கிறதுனால இதை ஹைபாட்டனியூஸ்னு எடுக்கும். அப்போ இதுக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கும் இதுதான் ஹைபாட்டனியூஸ், இந்த ட்ரையாங்கிளுக்கும் இதுதான் ஹைபாட்டனியூஸ். ஹைபாட்டனியூஸ் எழுதியாச்சு. நமக்கு ரெண்டு ஆங்கிள் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இது ஓவராலாக 90 டிகிரி, இது என்ன ஆங்கிள்னு தெரியாது, இது என்ன ஆங்கிள் தெரியாது. அப்போ ஓவராலாக 90 டிகிரினா இதை நான் டீட்டான்னு எடுக்கிறாங்க. இதை வந்து முதல்ல 90 மைனஸ் டீட்டான்றது ஆங்கிள், கீழே இருக்க ட்ரையாங்கிளுக்கு டீட்டான்றது ஆங்கிள். இப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைட், ரிமைனிங் அட்ஜசன்ட் சைட். அதே மாதிரி இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைட், ரிமைனிங் அட்ஜசன்ட் சைட். நவ் சைன் டீட்டா அப்படின்னா சைன் ஓன்னு சொல்லுவோம். ஸோ சைன் டீட்டானா ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ், காஸ் டீட்டானா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிள் என்னன்னா இன் ட்ரையாங்கிள், என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், கீழே இருக்கிறது ஓபிக்யூ எடுக்கிறோம், ஓபிக்யூஆர் அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணும்போது ஆங்கிள் எங்கே இருக்கோ, இப்போ இந்த ஆங்கிள் இங்கே இருக்குங்களா, இந்த ஆங்கிள் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை சென்டராக வர மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ மென்ஷன் பண்ணும்போது இந்த ட்ரையாங்கிளை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா பிஓக்யூ. ஸோ ஆங்கிள் எங்கே இருக்கோ அதை வந்து சென்டராக எடுத்துகிட்டு வரோம், பிஓக்யூ, ஓகேங்களா? பிஓக்யூன்னு எடுக்கிறோம். இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் சைன் டீட்டாவும் காஸ் டீட்டாவும் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது மேலே, அந்த ட்ரையாங்கிளுக்கு சைன் டீட்டாவும் காஸ் டீட்டாவும் இந்த ஃபார்முலா வச்சு ஃபைன் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த சைடை ஈக்குவல், இந்த சைடை ஈக்குவல்ன்ற கண்டிஷனில் நம்ம மேட்ச் பண்ணும்போது இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ப்ரூஃப் வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கீழே இருக்க ட்ரையாங்கிள், அப்போது இந்த இடத்துல தான் நமக்கு ஆங்கிள் இருக்குது, அந்த ஆங்கிள் இருக்கிறதுனால பிஓக்யூ, ஓன்றது ஆங்கிள் இருக்கிறது சென்டராக எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகே, இதுக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு சைன் டீட்டானா என்ன, சைன் டீட்டா வந்து என்னென்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம், இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைஸ் என்ன, கியூபி. ஓகே, கியூபி டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ்.
இதுக்கு ஹைபாட்டன்யூஸ் சைடு என்ன ஓக்யூ. ஸோ ஓக்யூன்னு எழுதுகிறோம். நமக்கு இங்கே ஓக்யூவோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஓக்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா அவங்க ஹைபாட்டன்யூஸ் சைடு வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இதை வந்து நம்ம மேலே QP டிவைடட் பை ஓக்யூக்கு பதிலாக 1ன்னு கொடுக்குறோம். இப்போ இது என்ன ஆகும்னா QP பை 1ன்னு கிடச்சிருக்கு ஈக்குவல் டு சைன் டீட்டா. இந்த 1 இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா சைன் டீட்டா என்ன ஆகும் QPன்னு கிடைக்கும். அப்போனா நமக்கு சைன் டீட்டாவுடைய வேல்யூ வந்து QPன்னு கிடச்சிருச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. சைன் டீட்டா ஃபைன் பண்ணியாச்சு இந்த ட்ரையாங்கிளுக்கு. நெக்ஸ்ட் காஸ் டீட்டா ஃபைன் பண்ணுறோம். அப்போ காஸ் டீட்டாவுடைய ஃபார்ம் இப்போ இதே மாதிரி இந்த டீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு என்னன்னு பார்க்குறோம். அட்ஜசன்ட் சைடு வந்து OP. ஸோ OP எழுதியாச்சு டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ் சைடு. ஹைபாட்டன்யூஸ் என்ன OQ. ஸோ OQ எழுதியாச்சு. நமக்கு இங்கே பிகாஸ் ஆஃப்ல எழுதிக்குங்க. ஓக்யூவோட சைடு என்ன OQ வந்து இஸ் ஈக்குவல் டு 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே 1 மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ மேலே வந்து OP இருக்கும் அண்ட் ஓக்யூன்றது ஹைபாட்டன்யூஸ் சைடோடைய வேல்யூ 1. ஸோ 1 மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த 1 இந்த காஸ் டீட்டா கூட மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா நமக்கு இங்கே OP மட்டும்தான் இருக்கும். அப்போனா என்னன்னு சொல்கிறோம் காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு OP. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளுக்கு வருவோம். அந்த ட்ரையாங்கிளோடைய ப்ராப்பர்ட்டி நேம் என்னன்னு பார்க்கணும். இதுதான் நமக்கு ஆங்கிள். அப்போ QORன்னு எழுதலாம், இல்லை ROQன்னு எழுதலாம். ஏதாவது ஒன்று எழுதிங்க. இன் ட்ரையாங்கிள் QORன்னு எழுதிக்கலாம். ஸோ QOR. ஓகேங்களா. இந்த QOR ட்ரையாங்கிளுக்கு காஸ் டீட்டா என்ன சைன் டீட்டா என்ன ஃபைன் பண்ணலாம். ஸோ சைன் டீட்டானா என்ன இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். இப்போ சைன் டீட்டாக்கு ஆப்போசிட் என்ன RQ இல்லை QR, ரெண்டுத்தில் எதனா ஒன்று எழுதலாம். ஸோ QR அண்ட் தென் பை ஹைபாட்டன்யூஸ். ஹைபாட்டன்யூஸ் என்ன OQ. ஸோ OQ. ஆல்ரெடி நம்மளுக்கு OQவோட வேல்யூ என்னன்னு தெரியும் 1ன்னு தெரியும். ஏன்னா அதுதான் ஹைபாட்டன்யூஸ் பிக்கஸ்ட் சைட். ஸோ QR டிவைடட் பை OQவோட வேல்யூ 1. இங்கே பிகாஸ் ஆஃப்ல OQவோட வேல்யூ 1ன்னு எழுதுங்க. இப்போ இது என்ன ஆகும்னா இந்த 1 இங்கே போயிடும். அப்போ சைன் டீட்டா ஆகிடுங்களா. சைன் டீட்டா இன்ட்டு 1 இஸ் சைன் டீட்டா. சைன் டீட்டாவோட வேல்யூ இது வந்து 90 மைனஸ் டீட்டா. இந்த இடத்துல வந்து டீட்டா வந்து என்ன 90 டிகிரி மைனஸ் டீட்டா அப்படின்னு நம்ம மாற்றணும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு QRன்னு கிடைக்குது. ஹியர் இந்த இடத்துல டீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது 90 மைனஸ் டீட்டா. அப்போனா இது எப்படி எழுதணும்னா சைன் 90 டிகிரி மைனஸ் டீட்டாவை தான் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். என்னென்னு QR. இது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொன்ன டீட்டா. நீங்கள் என்ன பண்ணால் இந்த இடத்துல டீட்டா இருக்கிறதுன்னு 90 டிகிரி மைனஸ் டீட்டாவை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா சிமிலர்லி ஃபார் காஸ் டீட்டா ஃபைன் பண்ணுறோம். அப்போது காஸ் டீட்டானா டீட்டா இருக்கிற இடத்துல 90 டிகிரி மைனஸ் டீட்டா இருக்குது. நமக்கு காசோடைய ஃபார்முலா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ் தெரியும். அப்போ நான் அட்ஜசன்ட் வந்து OR. ஸோ OR எழுதுங்க டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ் என்ன OQ. ஸோ OQன்னு எழுதுகிறோம். அண்ட் OQவோடைய வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 1. ஸோ 1 போடுறோம். ஸோ நமக்கு காஸ் டீட்டா என்னன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். அட்ஜசன்ட் சைடு வந்து OR வந்துருச்சுங்களா. இந்த 1 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ காஸ் 90 டிகிரி மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ORன்னு கிடைக்குது. இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ என்னன்னா இன் ட்ரையாங்கிளோட கண்டிஷன்ஸு ஓபியும் கியூஆரும் ஈக்குவல்னு தெரியும். ஓபி இஸ் ஈக்குவல் டு கியூஆர் அண்டு அதே மாதிரி இந்த சைடு ஈக்குவலாக இருக்குங்களா. ஓபியும் கியூஆரும் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி ஓஆரும் பிக்யூவும் ஈக்குவல். ஓஆர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூஆர் கியூபின்னு எழுதலாம். இப்போது இங்கே பாருங்கள் ஓபி நமக்கு ஓபி என்னன்னு கிடச்சிருக்கு காஸ் டீட்டா கிடச்சிருக்குங்களா. கொடுத்துருக்காங்களா. ஓகே. அப்போ இந்த ஓபிக்கு என்னன்னு போடலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு எழுதிங்க. ஓபி இஸ் ஈக்குவல் டு கியூஆர். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஓபி என்ன ஓபி வந்து காஸ் டீட்டா. ஸோ வந்து என்ன பண்ணுறோம் காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு கியூஆர்னு எங்கன்னா ஃபைன் பண்ணியிருக்கோமா. அது இருக்குது. கியூஆரை தேர்ட் ஈக்குவேஷனில் ஃபைன் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் சைன் 90 மைனஸ் டீட்டான்னு சொல்லியிருக்கோம். சைன் 90 மைனஸ் டீட்டா. ஓகேங்களா. நமக்கு என்ன சொன்னாங்க ட்ரிக்னாமெட்ரி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் ப்ரீவியஸாக பார்க்கும்போது சைன் 90 மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டா நாங்கள் ப்ரூஃப் ஆகிடுச்சிங்களா. நெக்ஸ்ட்டு ஓஆரும் பிக்யூவும் ஈக்குவல்ன்றாங்க. ஓஆர் எங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஓஆர்ன்றது என்ன அதை எழுதிக்கங்க. உங்களுக்கு டவுட்ஸாக இருந்தால் ஓஆர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. இப்போ ஓஆர் என்னன்னு பார்க்கணும். காஸ் 90 மைனஸ் டீட்டா. அப்போனா காஸ் 90 மைனஸ் டீட்டான்னு எழுதுகிறோம். இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. பிக்யூ எங்கே இருக்குது கியூபி பிக்யூ ரெண்டுமே ஒன்று தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சைன் டீட்டா. சைன் டீட்டா
இப்போ நமக்கு விஷுவல் ப்ரூஃப் வந்துடுச்சு. ட்ரிக்னாமெட்ரியோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா 90 டிகிரி, 2 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 90 டிகிரி, சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரி. இப்போ காஸ் டீட்டாவை சைன் 90 மைனஸ் டீட்டா அண்ட் தென் காஸ் 90 மைனஸ் டீட்டாவை சைன் டீட்டான்னு சொல்லலான்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.